ராகுக்கு எதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ஸ்தானங்கள், ஒரு சில வீடுகள் ராகுக்கு உகந்த வீடு அப்படின்னு வேத ஜோதிட முறைப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமைப்பில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி மற்றும் மகரம் இந்த இடங்களில் ராகு இருந்தால் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய திசை காலத்தில் முதல்ல ஒருத்தருக்கு ராகு திசை வரணும். வரக்கூடிய காலத்தில் தான் அந்த ராகுடைய பெரும்பாலான வேலைகள் நடக்கும். ஒருவேளை ஒரு சுயஜாதகத்தில் ராகு இங்கே குறிப்பிடப்பட்ட மேஷத்துலேயோ, ரிஷபத்திலேயோ, கடகத்திலேயோ, கன்னியிலையோ இல்லைன்னா மகரத்திலேயோ அமைய பெற்று எந்த சுப கிரக பார்வையோ தொடர்போ இல்லைன்னா, ஒரு பாவர்களுடைய தொடர்போ பார்வையோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு இயல்பான பலனை தரும். இப்போ இயல்பான பலனை தரும் அப்படின்னு சொன்னால் வீடு கொடுத்தவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரோ அதுக்கேற்ப அவருடைய பலன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே சுபர்கள் பாவர்கள் தொடர்பில்லாத இருக்கக்கூடிய ராகு.